இந்த படத்துல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருணன் படம் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு படம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து மறக்காம பாருங்க. ஹீரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஹீரோ வந்து நேச்சுரலா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் சூப்பரா பண்ணிருந்தாங்க. கேப்ரிலா எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோயின். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அவன் பண்ணினது. கேப்ரிலா ஆக்டிங் எப்பவுமே ஆசம். மொத்தத்துல ஓவராலா படம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே மறக்காம பாருங்க. அவங்களும் சீரியல் தாண்டி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதான் அது அவரு சொல்ல வேணாம், அவர் ஹிட்டு தான் கொடுப்பாரு. பாட்டு நல்லா தான் கொடுத்துருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம் படத்தை. தேங்க்யூ. அதான் ஃபுல்லா தண்ணி பத்தி நம்ம அந்த காசிமேடு அதுன்றதை தாண்டி தண்ணி போடுறவங்களோட கதைன்னு பார்த்தா நல்ல கதை, சூப்பரான கதை. இப்போ இருக்கிறவங்களாம் கதையை தான் பார்க்குறாங்க, ஹீரோ ஹீரோயின் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கதை நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி விட்டுறாங்க. ஸோ கதை நல்லா இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரான படம். ஆமாம், இது வந்து அதான் அந்த ஐம்பூதங்கள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ தண்ணி தான் மெயினான விஷயம். தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஆப்டாக இருந்தது. வாட்டர் கேன் சப்ளை பண்ணி, ஸோ அது ரிலேட்டடாகவே இருந்தது. கதைக்கும் பட் கிளைமேக்ஸுக்கும் மேட்ச் ஆச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படம் வந்துட்டு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லணும்னா சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏஜ் கேட்டகரின்ற ஒரு இதுவே கிடையாது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஆஃப் பயங்கர ஸ்பீடாக இருக்குது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படத்தில் எல்லாமே இருக்குது. படத்தில் லவ்வும் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து போனது வேற படத்தில். ஆனால் படத்தில் வந்து படமே வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு தண்ணி கேன் மேட்டரு சின்னதாக சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் படத்தை வேற லெவலில் கொண்டு போயிட்டு வேற மாதிரி படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக தான் இது இருக்கு. ஹரிப்ரியா அவங்க இந்த சீரியல் நம்ம இப்ப பாக்குறதுக்குமே இதுல பாக்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. நல்லா இருக்கு அவங்க கேரக்டர். மியூசிக்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். மூவில ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க இந்த ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சோம் நாங்க. அதுதான் சொல்றேன், இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல மியூசிக் பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கணும். கண்டிப்பா ஒரு வாட்டர் வந்துட்டு எப்படி பிசினஸா மாறுச்சு, அந்த வாட்டர்னால என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றத, இது கண்டிப்பா ஃபியூச்சருக்கு ஒரு முக்கியமான படம் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். இது 6 years பேக் வந்ததுன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது இப்போ வந்து ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நடிச்சவங்க மட்டும்தான் கொஞ்சம் பழசா இருப்பாங்க. மற்றபடி கண்டென்ட் எல்லாம் ஸ்டோரிலாம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு. மற்றபடி பழைய ஃபீல் அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான், போர்ல அடிக்கல, மொக்கையெல்லாம் இல்ல. படம் வந்து நல்ல படம். மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, அது மட்டும் தான். செகண்ட் ஹாஃப் அதை விட ஸ்பீடாவும் பயங்கரமாவும் ட்விஸ்ட் அண்ட் டர்னாவும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம். எங்க இந்த படம் ஏங்க இவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்குங்க? இந்த மாதிரி படம்லாம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுச்சுவேஷனில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய படம் இது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹிட் கொடுக்குற படம் இது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து வேற லெவலில் கலக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஹீரோன்ற சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு யதார்த்தமாக நம்ம ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி வந்து போயிருக்காரு. அவருடைய என்ன சொல்லி இன்னசென்ஸ் அதெல்லாம். அவருக்கு ஜோடியாக ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. க்யூட்டான எக்ஸ்பிரஷனோட அழகாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபி வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்காங்க இந்த படத்தை. அதான் சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதால அப்படி இருக்குது. பட் ஆனாலும் வந்து அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இன்னொரு ஹீரோவும் வந்து ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய டைலாக் டெலிவரியும் ரொம்ப நல்லா இருக்குது. இது தவிர குணச்சித்திர நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராதா ரவி சார் இருக்காரு. அப்புறம் வில்லனாக நடித்தவங்கலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மேனரிசமில் வந்து அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. போபோ சஷாரோட மியூசிக் வந்து வேற லெவலில் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே ரசிக்கக்கூடிய விதமாக இருக்குது. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து நியூ ஃபேஸஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வீட்டிலே உட்காராம தியேட்டரில் வந்து படத்தை பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பீப்புள்
படங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க வருங்காலத்துல ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினா ஒரு நல்ல டைரக்டர் எல்லாருமே நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் உண்டு. அதாவது பஞ்சபூதங்கள், அதாவது நெருப்பு, நிலம், நீர், ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபூதங்களில் எப்படி வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதில் வந்து ஒரு 2, அதாவது நீர், நிலம், இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க சேல்ஸ் பண்ணி பணமாக்குறாங்க அப்படின்றது தான் இந்த இது. அந்த பணத்து மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வருது மனிதர்களுக்கு அப்படின்றத காட்டுறாங்க. மெயினாக வந்து ஒரு அறுசுவை உணவு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாமே கலந்துருக்கு. நகைச்சுவையும் கலந்துருக்கு, ஸ்டண்ட்டு கலந்துருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி மியூசிக் நல்லா போபோ சசியோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராதாரவி சார் வந்து சொல்லவே வேண்டாம், அவர் அந்த காலத்துலேயே தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய இது வந்து ராதாரவியோட ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதுலேயும் ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அந்த அவருடைய ஸ்ட்ரக்சரே வந்து நல்லா சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கான்செப்ட் வந்து வாட்டரை பேஸ் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து தண்ணி கேன் போறவங்க தான். இப்போ வட சென்னையில் ஆல்ரெடி தண்ணி கேன் போட்டுட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணியோட நமக்கு இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது, அதனால பிசினஸ் ஆகுது. அதுல வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து பண்றவங்க, திருநெல்வேலி வந்து பண்றாங்க. இவங்களுக்குள்ள எனக்கு ஸ்ட்ரகிள், அதாவது நம்ம வாட்டரோட பிரச்சனை வந்து நமக்கு பின்னாடி அவங்க ஒரு மனுஷங்க அடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம தண்ணிக்கு அடிச்சுக்க போறோன்றத அவர் வந்து ஒரு லேயரா சொல்லியிருக்காரு, ஒரு ஷேட் எஃபெக்டா சொல்லியிருக்காரு. அவரோட டைரக்டர் எல்லாம் இப்போ சூப்பரா இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப மேலோட்டமா. அதாவது ஒரு டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்ல வர்றாருன்னா ஒரு 5 பூதங்களை சொல்றாரு. ராதாரவி சார் வந்து ஒரு வான் மாதிரி சொல்றாரு, வானம் மாதிரி. ஸோ பியூர் ஒயிட்டா, ஸோ எல்லாரையுமே ஒரு இது பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹரிப்பிரியான்னு ஒரு பையன், நம்ம கேபிரில் அவங்களோட பொசிஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. துஷ்யந்த் மெயின் லீடு துஷ்யந்த். அப்புறம் வந்து இவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயோட பிரதர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல, அது ரொம்ப ஒர்த்து. அது ஆக்சுவலா கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப ஒர்த்து, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு நீங்களே சொன்னீங்க, ஒரு நிறைய கேரக்டர்ஸை வந்து அப்படி இன்ட்ரோ பண்ணி வரனால கொஞ்சம் பரவாயில்ல கடன்னு போயிடும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு கதைக்குள்ள ஒரு ஃபோக்கஸ்டா அப்படியே போயிட்டு ஒரு நல்ல சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. போபோ சசி பண்ணியிருக்கிறாரு அவரு. எனக்கு வந்து போபோ சசியோட சார் மியூசிக்ல இதுல 3 ட்ராக் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு காதலே காதலே, அப்புறம் வந்துட்டு முடியாதுன்னு ஒரு சாங், அச்சுவலம், 3மே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம நல்லா இருக்கு. கண்டிப்பா போகும், ரொம்ப நல்லாவே போகும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஃபேமிலியில வந்து பார்த்தா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா இருக்கு. இந்த படத்தை வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா அருமையா எடுத்திருக்காங்க, பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பரா இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியோட முக்கியத்துவத்தை இந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த சம்மர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லாருமே ஆக்டிங் சூப்பரா இருக்கு. லவ் ஸ்டோரி சீன் வந்து எப்பவுமே ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் லவ் ஸ்டோரி ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிலாம் கிடையாது. நார்த் மெட்ராஸில் அந்த ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டுனா தண்ணியை பற்றி எடுத்திருக்காங்க. தண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து ட்ரெண்டு தான். அதனால அது ஒன்றும் சொல்றதுக்கு பெருசா. மியூசிக் சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா பண்ணியிருக்காரு. ஒரு நார்த் மெட்ராஸ் பேக் சைட்ல இருந்து பண்றதுனால இந்த வட சென்னை அந்த மாதிரி அது ஒரு ரிலேட்டடா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு சார்.